இன்று பத்திரிகைகளையும் பார்த்திருப்பீர்களே, ஆனால் ஒரு பரபரப்பான செய்தி ரெண்டு நாளா தொடர்ச்சியா ஒரு செய்தியை போட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கு நீங்க பத்திரிகைகளில் பார்த்தாலும் இந்த செய்தி கட்டாயம் இடம்பெற்று இருக்கும். அது என்ன சம்பவம் அப்படின்னா, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பக்கத்தில் கொத்தட்டை கிராமம் அப்படின்ற ஒரு ஏரியால திருநங்கைகள் என்று சொல்லக்கூடிய, திருநங்கைன்னு இப்பதான் இவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. அது திருநங்கை அல்ல, தெருநங்கை. தெருவா அலைந்து மக்களுக்கு காமச்சேட்டைகளை செய்யக்கூடிய அலிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு விழா கொண்டாடுறாங்க. 3 நாளா இதைத்தான் போட்டுக்கிட்டு இருக்கிறான், திரும்ப காட்டுறான். அவங்க அடிக்கிற கூத்து, ஆட்டம் பாட்டம். நேத்து நைட் அவங்களுக்குலாம் கல்யாணம் நடந்திருக்கும் போல. அதை 2 நாளா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது, இன்னைக்கு நைட்டு கல்யாணம் நடக்க போகுது, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு தாலி கட்ட போறாரு அப்படின்னு சொல்லியே ஒரு 2 நாளா இதையே திரும்ப காட்டிக்கிட்டு இருக்கிறான். அவங்களுடைய பேட்டி வேற இங்கிட்டு, உங்களுடைய அந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விதவிதமான போஸுகளை போட்டோல கலர் படத்தில் போட்டு செய்தித்தாள்கள்ல முதல் பக்கத்தில் கலர் படத்தில் செய்தி வெளியிடக்கூடிய அளவுக்கு செய்தி நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. அவங்க அரவாணிகள் என்று சொல்லிக்கொண்டு, அரவான்ற ஒரு கடவுள், அவரை காலி பண்ணுவாங்களாம். அவரை புருஷனா எல்லாரும் இவங்க எல்லாம் நம்புறது. அவரை கொலை பண்ணவனையும் அவங்க தாலியை அறுத்துக்கொண்டு விதவி கோலத்துல நேத்து நைட்டு மாறி இருப்பாங்க. இன்னைக்கு பரவலா எல்லா பத்திரிகைகளையும் இதை போடுவான். இப்படி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதில் அவங்க எங்களுக்கு பல சலுகைகள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அவங்கள பல சலுகைகள்லாம் கேட்டு கோரிக்கை வைக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். என்னென்ன சலுகை? அதாவது ஜிஹெச்லயே எங்களுக்கு உண்டான அறுவை சிகிச்சையை பண்ணி விடணும், நாங்க எத்தனை பேர் இருக்கிறோன்றத கணக்கெடுத்து எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை பாருங்க. அதே மாதிரி எங்களை கேலி பண்றவங்க எல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தூக்கி உள்ள போடணும். அதே மாதிரி எங்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கணும், தனி ரேஷன் கார்டு தேவை, எங்களுக்கு ஊக்கத்தொகை வேணும். 40 வயசுக்கு மேல உள்ள அலிகளுக்கெல்லாம் ரயில் மற்றும் பஸ்ஸுகள்ல சலுகை வேணும். அதே மாதிரி இலவச வீட்டுமன பட்டா வேணும். எங்களையெல்லாம் அலி 9 இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, திருநங்கைகள்னு தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் கோரிக்கை வைக்கிறத பாக்குறோம். கோரிக்கை வச்சு அங்கங்க ஆர்ப்பாட்டம், போராட்டம் வேற. இதுல போராட்டம்லாம் பண்ணி கடைசியில கவர்மெண்ட் அடிக்கிற கூத்து அதை விட மேல இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்றான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு மாத ஓய்வூதியம் 40 வயசுக்கு மேல உங்களுக்கு போச்சுன்னா மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் ஓய்வூதியம் தர்றோம் அறிவிச்சாங்க. இவங்களுக்கு என்ற திருநங்கைகள் என்று போட்டு தனி ஒரு வாரியம் வேற. அந்த வாரியத்தின் சார்பா இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் கணக்கு பார்த்து உங்களுக்கு நீங்க ஓவர் சேட்டை பண்றீங்கல்ல, அந்த சேட்டை பண்றது காசு இல்லாம இருக்கும்ல, மாசம் நாங்க 1000 ரூபாய் தந்து ஊக்கப்படுத்தி உங்களை காமச்சேட்டைகள் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு கை கொடுக்கிறோம் அப்படின்னு கவர்மெண்டே ஊக்கத்தொகை கொடுக்கறத பாக்குறோம். அதே மாதிரி 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி, இவங்க பண்ற சேட்டைக்கு பத்தாதுன்னு கடன் உதவி கொடுத்து அதுல 25% மானியமா நாங்க கழிக்கிறோம். உங்க பேரை பாண்டியன்றத பத்மினின்னு மாத்த போறீங்களா, உங்களுக்கு கெஜெட்ல இலவசமா நேம் சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம் நாங்களே, கவர்மெண்டே முன்னின்று நேம் சேஞ்ச், இலவச நேம் சேஞ்ச் வேற. அதோடு மட்டும் இல்லாம ரேஷன் கார்டு, இவங்களுக்கு தனி ரேஷன் கார்டு, தனி அடையாள அட்டை. அதோடு மட்டுமல்லாமல் இவங்களை பத்தி சிறப்பு பேட்டிலாம் வேற ஒளிபரப்புறான். வாங்க சொல்லுங்க, உங்களுடைய அறுவை சிகிச்சை நீங்க எப்ப பண்ணிக்கிட்டீங்க? அவங்க நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேட்டி ஒளிபரப்பி அவங்களுடைய தன்னம்பிக்கை தொடர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிபரப்புறான். அதாவது நாட்டில் உள்ளவனுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இல்ல, எந்த அளவுக்கு மூளை மழுங்கி இருக்கிறான்றதுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இவங்களை 3வது பாலினமா அங்கீகரிக்கணுமா, அதுல அவங்க கேள்வியெல்லாம் வேற கேட்டுக்கிறவா. இந்த மாதிரி நாங்களும் ஒரு மனுஷங்க தானே, எங்களையே நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் கேலி பண்றீங்க,
எங்களையே வந்து இப்படி இம்சை பண்றீங்க, எங்களுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டீங்களா? இவங்களை விட்டே கேள்வி கேட்க சொல்லி அதை வந்து டிவியில ஒளிபரப்பக்கூடியதையும் பாக்குறோம். அவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ணி எங்களையும் நீங்க மனுஷர்களா மதிங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். இவங்களை வந்து மூன்றாவது பாலினமா அங்கீகரிக்கணுமா? இதுல உள்ள விஷயம் என்ன அப்படின்றத வந்து விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா, இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு விஷயம் தெரியலையா அப்படின்னு நமக்கு குழப்பமாக இருக்கின்றது. ஒரு ஆள் வந்து அவர் 9ன்னு தன்னை அறிமுகப்படுத்துறான், அலின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துறான்னா அப்படி அறிமுகப்படுத்துறதுனால தானே கேலி பண்றான். அப்படி தன்னை வந்து மக்கள் மத்தியில அடையாளம் காட்டுறதுனால தான் இவ்வளவு இம்சைக்கு உள்ளாகிறான். இவனை ஏன் கேலி பண்றான்? மக்கள் ரோட்ல போற ஒவ்வொருத்தவனையும் இவன் 9ன்னு யாராவது சொல்லுவானா? யாரும் சொல்றதுக்கு முடியுமா? இவன் என்ன செய்யறான்? இவனா வரிஞ்சு கட்டிக்கிட்டு சேலை எடுத்து கட்டிக்கிட்டு இவனா பொட்டு பூவையும் வச்சுக்கிட்டு இவன் வந்து ஒரு பொம்பளை வேஷம் போடுறான். அதனாலதான் இவனை 9ன்னே தெரியுது. இல்லாட்டி தெரியுமா? யாரும் போய் உத்து பாத்துக்கிட்டு இருப்பானா? ரோட்ல ஒருத்தவன் போனான்னா நார்மலா 1000 பேரோட 1001வது ஆளா தான் பார்ப்பாங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தங்களை ஒரு தனி தோற்றமா காட்டுகின்றார்கள். ஆனா விஷயம் என்ன தெரியுமா? அவங்க வந்து ஆம்பளைங்க தான். யார் யாரெல்லாம் 9ன்னு சொல்றானோ, யார் யாரெல்லாம் அலிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றானோ அவன் எல்லாம் ஆம்பளை. இந்த விஷயம் தெரியாம எல்லாரும் வந்து அவன் பொம்பளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து ஆண் உறுப்பு தான் இருக்கும், அவன் ஆம்பளை தான். அதுல ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறு ஊனம், அதுதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர்களை தள்ளுகின்றது. ஆண்மை இருக்கா இல்லாம போயிடும், ஆண் தன்மை குறைந்து விடுகின்றது. எப்படி ஒருத்தவனுக்கு ஒரு கண்ணு குருடா போறதோ, எப்படி ஒருத்தவனுக்கு கை நொண்டியா போதோ, கால் நொண்டியா போதோ, அந்த மாதிரி அவனுடைய ஆண் தன்மையில் ஏற்படக்கூடிய குறைபாடுதான் அந்த எழுச்சி இல்லாம போயிடும். இப்படி ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு இது எவனுக்காவது தெரியுமா உலகத்துல? இவன் வந்து ஆண் தன்மையில குறைபாடா இருக்கிறான்னு சொல்லிட்டு ரோட்ல போற எவனையாவது பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சு வந்து 9ஆ இருக்கிறான்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படின்னும் பொழுது இதையே நீ வெளிப்படுத்துற, இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. நீ ஆம்பளையா இருந்து எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி இருக்கிறான், இருந்தவெல்லாம் பிரதமர் ஆகலையா, ஜனாதிபதி ஆகலையா? மீச வைக்காத ஜனாதிபதி, பொம்பளை மாதிரியே உள்ள ஜனாதிபதி எல்லாம் நம்ம பார்க்கலையா? அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? மீச வைக்காம இதே மாதிரி பெண் தன்மையோட உள்ள பிரதமரை நீங்க பார்க்கலையா நாட்டுல? அப்ப பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் ஆக முடிஞ்சா இல்லையா அலிகளா இருக்கக்கூடிய ஆளுக்கு? அப்படின்னா அவங்க வெளிப்படுத்தல. என்னன்னு கேட்டா, நான் கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன், நாட்டுக்காக தியாகம் பண்ண போறேன்னு போறதுனால ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் மாறிடுறாங்க. நீ ஏன் வெளியே சொல்ற? வெளியே சொன்னதுனால உன்னைய போட்டு எல்லாரும் கேலி பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப வந்து என்னன்னு பாக்குறோம்னா, இதுக்காகவே அறுவை சிகிச்சை பண்றாங்க. பேட்டி எல்லாம் குடுக்கறானா இல்லையா? உடனே எடுத்தோனையும் இந்த அலிகள்கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, இப்பொழுது நம்ம இந்த அலியை சந்திக்க போறோம், திருநங்கை அவர்களை சந்திக்க. அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது, ஆனா நம்மளுடைய பார்வையில் அவன் தான். அவனா அவளா, போடாவா போடியாவா, இல்ல டாடியாவா என்னன்னு தெரியாதுன்னு இவன் குழம்பிட்டு இருக்கிறான். ஆனா இஸ்லாம் தெளிவா சொல்லுது, நீ ஆம்பளடா, நீ ஆம்பளையா இருக்கக்கூடியவன், நீ ஆம்பளையா இருக்கிறவன். அப்படி இருக்கிறவன் நீ ஆண் உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ற, உன்னை எவன் பண்ண சொன்னா? அது கோரிக்கை வைக்கிறான், ஜிஹெச்ல எங்களுக்கு இலவசமா பண்ணி விடணும். இதுதான் அவன் கோரிக்கையா? ஏன்னா நீ ஆம்பளையா இருந்துட்டு போக வேண்டாம், நீ என்ன அறுவை சிகிச்சை? அதோடு மட்டும் இல்லாம மார்பகத்தை பெருசாக்குறாங்க. ஆம்பளைக்கு மார்பகம் பெருசா இருக்குமா? இருக்காது. இவன் என்ன செய்யறான்? போய் இதுக்குன்னே தனியா மாத்திரையை திண்டு இதுக்காகவே ஊசி போட்டு, அப்படி இல்லாட்டினா இவனா என்னத்தையாவது அமுக்கி அதை பெருசா காட்டுறான். நீ ஏன் பெருசா இந்த மாதிரி காட்டுற? அதுல ஒரு திருநங்கை பேட்டி கொடுத்துருக்கு. என்ன கொடுக்கறான்? என்ன கொடுக்கறான்? என்ன கொடுக்கறான்னு சொல்லக்கூடாது, கொடுக்கறான் தான். என்ன கொடுக்கறான்னா, இந்த மாதிரி மார்பகம் பெருசாகிறதுக்காக நான் வந்து மாத்திரை போட்டேன், அது எனக்கு சைடு எஃபெக்ட் ஆயிருச்சு, கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து மாற்று மருந்து தரணும். என்ன உனக்கு யார் இப்படி பண்ண சொன்னா? அப்ப வந்து உன்னை யாரு சேலை கட்ட சொன்னா? நீ பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு சரியான முறையில கிராப் விட்டிக்கிட்டு ஒழுங்கா அடுத்த ஆம்பளமா நடக்க வேண்டியதுதானே? நீ இந்த மாதிரி பண்ற. அப்படி உன்னை கேவலமா காட்டுறதுனால தானே எல்லாரும் கேள்வி பண்றான். அது கேவலமா காட்டாம இருந்துச்சுன்னா உன்னைய வந்து ஆம்பளையா மதிப்பானா இல்லையா? பிரதமரா மதிச்சு ஜனாதிபதியா மதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாடு இருக்கா இல்லையா? ஆனால்
ஆம்பளை என்பதை மாத்தி இவன் ஆணுறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு இவன் மார்பகத்தை பெருசாக்க ஊசி போட்டுக்கிட்டு இவன் சேலை கட்டிக்கிட்டு திரியறதுனாலதான் எல்லாம் இவனை கேள்வி பண்றான். இவன் ஆம்பளையாவே தெரிஞ்சானா இந்த பிரச்சனையும் கிடையாது. இஸ்லாம் இதை தெளிவுபடுது. இது உலகத்துல உள்ள எவனுக்கும் இது வழங்க மாட்டேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவன் ஆம்பளைங்க தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தெளிவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த 9 எவன் வர்றானோ அலிகள்னு எது வருதோ அவன் ஆம்பளை தான், அவர்களை பெண்களுடைய சபையில் இருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டாங்கன்னு பாக்குறோம். இங்க உள்ளவன் குழம்பிக்கிட்டு திரிகிறான், இங்க உள்ளவன் நலவாரி அமைச்சுக்கிட்டு இருக்கிறான், இங்க உள்ளவன் என்ன செய்யறான், இவங்களுக்கு தனி அடையாள அட்டை, தனி ரேஷன் கார்டு, இவங்களுக்கு ஓய்வூதியம், இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இவனுக்கு வீட்டு மன பட்டா கொடுத்துக்கிட்டு இவங்க பண்ற அநியாயம் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானான்னு தெரியல. அவனுக்கு ஒரு விஷயம் இல்ல, ஆண்மைத்தன்மை இல்ல, அதுதான் அதுல உள்ள ஒரு குறைபாடு. அதுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்காம இவன் திருநங்கைகள் அலிகள் 9 சொல்லி ஒரு தனி பாலினத்தை உருவாக்க பாக்குறான். ஆனா இஸ்லாம் அதை ஒத்துக்கிறல. ஏன் நீ வேஷம் போடுற, நீ ஆம்பளை தான், இவர்களை பெண்களுடைய சபையிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டு அழகான வழிகாட்டுதலை காட்டுறாங்க. ஒரே ஒரு உத்தரவு போதும் இவங்களை ஒழிக்கிறது. என்ன, இந்த மாதிரி எவனாவது பொம்பளை இல்லாம ஆம்பளை இல்லாம இப்படி சேலை கட்டிட்டு வந்தேன்னா உன்னை தூக்கி கைது பண்ணி காப்பகத்தில் அடப்போன்னு ஒரு உத்தரவு போட சொல்லுங்க. டோட்டலா முடிஞ்சிடும். எந்த 9 இருக்க நாட்டுல எந்த அழியலும் இருக்க மாட்டான். ஆட்டோமேட்டிக்கா மீச வளர்த்துக்கிட்டு அவன் ஃபேன் செட்டை போட்டுக்கிட்டு ரோட்ல போக ஆரம்பிச்சிருவான். அப்ப என்னன்னா இவர்களை இதற்காகவே தனி ஒரு படைப்பு மாதிரி காட்டி தனி ஒரு பாலினம் மாதிரி ஆக்கி இவர்களுக்கு கொண்டாடுவதற்கு ஒரு விழா இவன் தானே ஊதி பெருசாக்குறான். மீடியாக்கள் பண்ற கூத்துக்கள் கொஞ்சம் நெஞ்சமா. ஏதோ ஒரு ஊர்ல பரங்கிப்பேட்டைன்னு ஒரு ஏரியாவுக்கு பக்கத்துல கொத்தட்டைன்னு ஒரு கிராமத்துல ஒரு ஆட்டம் போடுறான்னா அதையும் நீ போய் டெய்லி 2 நாளா கவரேஜ் பண்ணியே நீ போட்டுக்கிட்டு இருக்க. இவன் அடிச்சு நீ ஆம்பளடா, ஆண்தனத்தோட தாண்டா இருக்கணும், நீ பொம்பளையா மாறினா உன்னை தூக்கி உள்ள வைப்போம்டா என்று சொல்லி பாருங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வு தான் இது சரியான தீர்வு. அதை விட்டுவிட்டு இவர்கள் இந்த மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுலயும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு தான் சரியான தீர்வாக இருக்கின்றது. இப்ப இவங்களுக்கு தெரியாத இந்த விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்கன்றத பாக்குறோம். இதுல இன்னொரு ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. அது என்ன, இந்த மாதிரி கூவகம் கூத்தாண்டவர் கோயில்லாம் வச்சுக்கிட்டு இவங்க கூத்தடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கடவுளை அந்த மாதிரி நம்புறான். அதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. எப்படி, அர்த்தநாரீஸ்வரர் பேரு, அர்த்தநாரீஸ்வரர்னு கடவுளுக்கு பேர் என்ன தெரியுமா? அவருடைய உருவத்தை பார்த்திருக்கீங்களா? ஒரு பக்கம் ஆம்பளை, ஒரு பக்கம் பொம்பளை, ஒரு பக்கம் இப்படி பெண் தன்மையோட இருப்பாரு, இன்னொரு பக்கம் ஆண் தன்மையோட இருப்பாரு. என்னன்னா கடவுளே 9 ஆக்கிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இவ்வளவுக்கும் காரணம் என்ன, நம்ம வணங்குற கடவுளே 9 இருக்கிறார், நம்மள மாதிரி இருக்கிறார், ஆணாவும் இல்லாம பெண்ணாவும் இல்லாம ரெண்டுக்கும் கலந்து அவரே அவன் அவளா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் நம்புறது. அதுதான் இவ்வளவுக்கும் காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட கடவுளை புருஷனாக இவன் கற்பனை பண்ணி கொண்டுதான் ஒரு இத்தனை 9 சொல்லிக் கொள்ளக்கூடியவனுக்கும் ஒரு ஆள் கல்யாணம் தாலி கட்டுறாங்க. பூசாரி தான் கல்யாணம் பண்றான், எல்லாத்துக்கும் தாலி கட்டுறான். தாலி கட்டின தாலி அறுக்கிறது தான் நேத்து நைட் நடந்திருக்கும். என்னன்னா இவங்க கடவுள். அப்போ கடவுளை இந்த மாதிரியாட ஆக்குவீங்க? கடவுளை 9 ஆக்கக்கூடிய அளவுக்கு இவனுடைய நம்பிக்கை இருந்தா இவன் எதிலையா உருப்படுவானா? அப்ப கடவுளையே இந்த மாதிரி கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த இறை கொள்கையில தான் நிக்குது அப்படின்றதையும் பார்க்கிறோம். கடவுளை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல கண்ணியப்படுத்துங்கப்பா அப்படின்றதையும் இந்த இடத்துல அவங்களுக்கு நாம அறிவுரையாக சொல்லிக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இறைவனுடைய தன்மையை சரியான முறையில யார் விளங்கி நடக்கின்றார்களோ அவங்கள்தான் இதிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்றதை நாம சொல்லிக் கொள்கின்றோம். அப்படி இதை உண்மையை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.